இன்றைக்கி சம்மருக்கு ஏற்ற ரெசிபி தான் குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் செஞ்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1.5 கிளாஸ் பால் ஆட் பண்ணி பாயில் ஆக வச்சுக்கலாம். பாயில் ஆகிற கேப்பில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரும் கஸ்டர்ட் மிக்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா திக்கானதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் மாற்றி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி க்ரீன் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, பொமக்ரேனட், பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் டேட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்ச கஸ்டர்டை எடுத்துகிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸும் ஆட் பண்ணால் ரொம்பவே சிம்பிளான ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.